வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருவள்ளூர், தென்காசி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மழை வெள்ளத்திலலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டோம். ஸோ அப்படி பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து லாஸ் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ சர்டிஃபிகேட் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கவலத்தில் இருக்கும்போது இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம், எங்கே உங்கள் சர்டிஃபிகேட் லாஸ் ஆகிருக்கோ அங்கேயே வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகணுன்னு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நியூ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த நியூ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் அந்த நியூ ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டைப் பண்ணி நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விவரத்தை வந்து மாற்ற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுங்கள். மொபைல் நம்பரு, ஸோ அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, இமெயில் நம்பரு, அது எல்லாமே ரெடி. இந்த ஸ்டார் போர்டு கட்டிட்டுலாம் கன்ஃபார்மாக ஃபில்அப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இந்த வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த வெப்சைட்டு. ஸோ அது போக என்னென்னா, நீங்கள் வேறு படங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வேறு தனித்தனியாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஸோ அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, ஸோ எந்த மாவட்டத்தை, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் தெரியலைன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து காலேஜ் நேம், ஒரு ஃபுல் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் காலேஜ் வந்து அட்டானமஸாக என்ன, அதே மாதிரி என்ன யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது, நீங்கள் எந்த கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதை மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மந்த்து, இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ எல்லாமே டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் மெயில் வந்து செக் பண்ணிக்கோங்க. வந்து ஒன்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் படித்த காலேஜ், யூனிவர்சிட்டிலேருந்து கெட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த மாவட்டமோ அந்தந்த மாவட்டத்தில், நீங்கள் திருநெல்வேலியில் அப்ளை பண்ணிங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்ளை பண்ணிங்கன்னா தூத்துக்குடி, சப்போஸ் சென்னையில் அப்ளை பண்ணிங்கன்னா சென்னையில், ஸோ எந்தெந்த மாவட்டத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த மாவட்டத்திலே வந்து ஒன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கலெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்கள் மொபைல்லையோ அல்லது மெயில்லையோ அல்லது உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கோ அந்த மாதிரி இன்டிமேஷன் வரும். ஸோ அப்படி வந்த பிறகு உங்கள் எந்த அட்ரஸ்க்கு வர சொல்கிறாங்க அதை செக் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக நேரில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.